योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुदेव. சுதாமாவில் பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் அங்கு வந்தார். ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர் அங்கு அவருடைய தரிசனத்திற்கு வந்தார். அவர் நடை உடையில் ஒரு மிடுக்கு தெரிந்தது. அவர் கேட்கும் விதமும் பேசும் விதமும் சற்றுவே வித்தியாசமாகவும் இருந்தது. அவர் ஏதோ ஒரு பெரிய வியாபாரம் ஆரம்பிக்கவிருக்கிறார். ஏற்கனவே பணக்காரர், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கவிருக்கிறார். அதற்கு பகவானுடைய ஆசைகளோடு செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவரிடம் இருந்தது. அதனால் பகவானை தேடி வந்தார். ஒரு பெரிய கம்பெனியின் முதலாளி பகவானிடம் அதை பற்றி கூறினார். பகவான் எதுவுமே பதில் சொல்லவில்லை, பேசாமல் இருந்து விட்டார். அவருக்கு பகவான் பேசாமல் இருந்ததால் இந்த ஊரை விட்டு செல்லவும் மனதில்லை. சரி, மறுநாள் பார்ப்போம் என்று மறுநாள் திரும்பவும் வந்தார். மறுபடியும் அதை பற்றி பிரஸ்தாபித்தார், கேட்டார். பகவான் மௌனம் சாதித்தார். இப்படி சில நாட்கள் ஓடிவிட்டன. அவருக்கு ஊர் திரும்ப வேண்டும். நாட்களானால் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகவானிடமிருந்து ஏதும் பதிலில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு தோன்ற ஆரம்பித்தது, ஒருவேளை இந்த வியாபாரம் ஆரம்பிப்பது சரியில்லையோ, அதில் பகவானுக்கு இஷ்டமில்லை போலும், அதனால்தான் மௌனம் சாதிக்கிறார் என்று நினைத்தார். அதற்குள் அவள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டார். பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஒட்டிதான் எதுவும் செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய பெரும் நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டார். ஆக கடைசியாக ஒரு நாள் வந்துவிட்டு ஊருக்கு போய்விடலாம் என்று அந்த வியாபார எண்ணத்தையே கைவிட்டு விட்டார். மனதில் சலனம் இல்லை. அவர் அதுவரை முதல் 2-3 நாட்கள் வாய்விட்டு கேட்டாரே ஒழிய அடுத்த நாட்கள் எல்லாம் அவருக்கு பயம். ஏனென்றால் பகவான் மௌனம் தொடர்ந்து சாதித்து வந்தார். ஆனால் அவருடைய கண்களிலே அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அதை பகவான் பார்க்காமலாயிருப்பார். ஆயினும் பகவான் அதை கண்டுகொள்ளவே இல்லை. பிறகு அவருக்கு ஒரு மனமாற்றம் வந்து இனி பகவானை கேட்க வேண்டாம் என்ற நினைப்போடு வந்தவர் அவரையும் மீறி அன்றைக்கு கடைசி நாள் ஊர் திரும்ப வேண்டும் என்பதால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் மிகவும் கை கூப்பியபடி அடக்கமாக மிக மிக பணிவாக தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே பகவான் அவரை பார்த்து புன்சிரிப்பு செய்து நீங்கள் வியாபாரத்தை தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டார். எனக்கு ஒரே பிரமிப்பு. இத்தனை நாட்கள் அவரை உட்கார வைத்து அவர் தினம் தினம் வாய்விட்டு கேட்கும் பொழுதெல்லாம் மௌனம் சாதித்து, பிறகு அவர் கண்களிலே அந்த கேள்வி தெரிய ஆரம்பித்த பிறகு மௌனம் சாதித்து அதை கண்டுகொள்ளாமல் இருந்து கடைசியில் அவர் பணிவோடு எழுந்து நின்று கைகூப்பி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேட்ட பொழுது பகவான் புன்சிரிப்போடு நீ ஆரம்பிக்கலாம் என்று சொன்னது மிகவும் வித்தியாசமான ட்ரீட்மெண்டாக இருந்தது. பகவான் நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டும் பொழுது அதில் நமக்குள் பல மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறார். அன்றைக்கு பிறகு நான் பகவானிடம் தனியே கேட்டேன். பகவான் அவர் தினம் தினம் வந்து கொண்டிருந்தார். சில சமயம் வாய்விட்டு கேட்டார், சில சமயம் அவர் கண்களில் மட்டுமே இந்த கேள்வி தெரிந்தது. பேசாமல் இருந்து விட்டீர்கள். பிறகு திடும் என்று அவரை புன்சிரிப்போடு பார்த்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டீர்களே, வாட் இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் என்று கேட்டேன். என்ன இருக்கு, எதனால் எப்படி செய்தீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், இத்தனை நாள் அவர் வேண்டிக் கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்ட விதம் அதிலிருந்து வேறுபட்டு இருந்தது. இன்றைக்கு அவர் என்னிடம் கேட்ட விதம் இந்த பிச்சைக்காரனின் மனதை தொட்டது என்றார்.
அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, நாம் ஒரு பகவானிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதிலும் ஒரு விதம் இருக்கிறது. அப்படி வேண்டிக் கொண்டால் மட்டுமே அந்த காரியம் நடக்கும் என்று. சாதாரணமாக நாம் என்ன செய்வோம்? நாம் வேண்டிக் கொண்ட ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் பகவானிடம் கோபம் வரும். நிறைய பேர் அவரை திட்டுவதை பார்த்திருக்கிறேன். இவர் ஏன் இப்படி சோதனை செய்கிறார், இவர் ஏன் இந்த காரியத்தை செய்து தர மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் காரியம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று என்னிடம் வந்து சொல்வார்கள். பிறகு நான் எத்தனை மணி நேரம் நீங்கள் நாமம் சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுதுதான் உண்மை வெளியாகும். 5 நிமிடம், 10 நிமிடம், 108 தடவை என்று சொல்வார்கள். ஆக நாம் கேட்கும் விதம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு மனதை தயார்படுத்திக் கொள்வது என்ற ஒன்று விதமும் இருக்கிறது. இதை நடந்த 2-3 நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தகம் படிக்க சொன்னார் பகவான். அப்பொழுது நிறைய 7 வருடங்களில் அத்தனை புத்தகங்கள் அவருக்கு படித்திருக்கிறேன். காலையிலிருந்து இரவு படுக்கப் போகும் வரை புத்தகம் புத்தகம் புத்தகம், ஒன்று மாற்றி ஒன்று. அந்த புத்தகத்தில் மகாபாரதத்தில் வரும் ஒரு கதை இருந்தது. அதாவது மகாபாரத போர் நடக்க வேண்டும், கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் உருவாகிவிட்டது. 2 பக்கங்களிலும், அதாவது கௌரவர்கள் பக்கத்திலும் சரி, பாண்டவர்கள் பக்கத்திலும் சரி, அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு விட்டார்கள், ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தர்மபுத்திரர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நம் கிருஷ்ண பகவானிடம் சென்று அவருடைய உதவியை நாட வேண்டும் என்று. அர்ஜுனன் அதற்கு தயாரானான். இதை பற்றி கேள்வியுற்ற துரியோதனன் கிருஷ்ணனுடைய சேனைகளை பற்றி மிகவும் வெகுவாக கேட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற நாராயண சேனை என்று அதற்கு பெயர். அத்தனை வல்லமை வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிக்க போர் வீரர்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கடுமையான ஆயுதங்கள் அங்கு இருக்கிறது. அதனால் அவனுக்கு அந்த நாராயண சேனையில் ஒரு கண். அர்ஜுனன் கிளம்பப் போகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே துரியோதனன் போட்டிக்கு ஆயத்தமானார். இருவரும் சென்றார்கள். கிருஷ்ண பகவான் அப்பொழுது படுத்துக் கொண்டிருந்தார். இவர்கள் சென்ற பொழுது முதலில் துரியோதனன் வந்துவிட்டான். அவர்கள் தனித்தனியே தான் சென்றார்கள். துரியோதனன் வந்துவிட்டான். கிருஷ்ண பகவான் கண்களை மூடி தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு எல்லாமே பாசாங்கு தானே, எல்லாமே லீலைகள் தான். அவருக்கு தெரியாதது என்ன இருந்து. துரியோதனன் வந்தான். கிருஷ்ண பகவானுடைய தலைமாட்டில் ஒரு நாற்காலி இருந்தது. அதில் வந்து எம்மென்று அமர்ந்து கொண்டு விட்டான். மிகவும் வசதியாக வந்து உட்கார்ந்து கொண்டான். சரி, கிருஷ்ண பகவான் தூங்கி எழுந்திருக்கட்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான். அர்ஜுனன் வந்தான். அவன் கிருஷ்ண பகவானுடைய பாதங்களை பார்த்தபடியே 2 கைகளையும் கூப்பியபடி அவருடைய பாதங்கள் இருக்கும் பக்கம் வந்து நின்று கொண்டான். அவன் உட்காரவில்லை, நின்று கொண்டே இருந்தான். 2 கைகளையும் கூப்பிக் கொண்டிருந்தான். முகத்திலே அத்தனை வினயம், அவனுடைய பாவனையில் அத்தனை பணிவு, அடக்கம். இப்பொழுது கிருஷ்ண பகவான் அப்பொழுதுதான் கண்விழித்தார் போல் கண்விழித்துக் கொண்டார். நாம் எப்பொழுதுமே கண்விழித்த உடனே நேர் எதிரே இருப்பவர்களை தானே பார்ப்போம். அதே போல் கண்விழித்த பொழுது நேராக அர்ஜுனன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். என்ன வேண்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில்? அதன் பிறகுதான் அர்ஜுனன் வந்திருப்பதை பார்த்தவுடனே அப்பொழுதுதான் ஏதோ நினைவுக்கு வந்தவர் போல் தலைமாட்டு பக்கம் பார்த்தார். அங்கே துரியோதனன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். புன்சிரிப்போடு அவர்களை வரவேற்று,
நீங்கள் இங்கே வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். இருவருமே இந்த போரில் அவருடைய உதவியை நாடி வந்ததாக சொன்னார்கள். அப்பொழுது பகவான் சொன்னார், 2 விஷயங்கள், 2 நிபந்தனைகள். ஒரு பக்கம் வல்லமை வாய்ந்த என்னுடைய நாராயண சேனை, இன்னொரு பக்கம் ஆயுதமே ஏந்தாத நான். இந்த 2இல் ஏதாவது ஒன்றைதான் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு துரியோதனை பார்த்து சொன்னார், நான் கண்விழித்தவுடன் முதலில் அர்ஜுனனை தான் பார்த்தேன். ஆகவே அவனுக்குத்தான் முதல் சாய்ஸ் என்று சொன்னார். இப்பொழுது துரியோதனனுக்கு சங்கடம், சற்று அஜிடேஷன். அடடா, அர்ஜுனனை பார்த்து முதலில் கேட்கிறாரே, அர்ஜுனன் நாராயண சேனை வேண்டும் என்று கேட்டுவிட்டால் நமக்கு ஆயுதமே ஏந்தாத கிருஷ்ணன் தானே மிஞ்சுவான். ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்றெல்லாம் ஒரே யோசனை, கவலை அவன். அர்ஜுனனை பார்த்து கேட்டார், அர்ஜுனா, ஆயுதமே இல்லாத நிராயுத பாணியான நான் உனக்கு தேவையா, அல்லது மிகவும் பலமும் வல்லமையும் வாய்ந்த என்னுடைய நாராயண சேவை வேண்டுமா? இந்த 2இல் எது வேண்டுமானும் நீ கேட்கலாம் என்று சொன்னார். அர்ஜுனன் அவரை பயபக்தியோடு பார்த்து சொன்னார், கிருஷ்ணா, நீங்கள் தான் எங்கள் பக்கம் வேண்டும். நீங்கள் ஆயுதம் ஏந்தினாலும் ஏந்தாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய துணை எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வேண்டும் என்று அடக்க ஒடுக்கமாக பதில் சொல்லினார். உடனே கிருஷ்ணன் புன்சிரிப்போடு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி துரியோதனை பார்த்தார். துரியோதனனுக்கு மனதுக்குள் ஒரே சந்தோஷம். எப்பேற்பட்ட முட்டாள் இந்த அர்ஜுனன்! வல்லமை மிக்க நாராயண சேனையை தருவதற்கு தயாராக இருந்தார் கிருஷ்ணர். ஆனால் ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணனை அல்லவா வேண்டினான். ஆகா, நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான் இன்றைக்கு என்று நினைத்து, ஆனால் வெளியில் மிகவும் அடக்கமாக நடித்தான். கிருஷ்ணா, அப்பொழுது எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இருப்பது நாராயண சேனை ஒன்றுதானே, அதையே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி முடித்தான். கிருஷ்ணனுக்கா தெரியாது? கிருஷ்ணனை யாராவது ஏமாற்ற முடியுமா? ஏதோ வேறு வழி இல்லாமல் நாராயண சேனையை எடுத்துக்கொள்வது போல் நடித்தான் துரியோதனன். கிருஷ்ணனும் அவருடைய பங்குக்கு நடித்தார். எல்லாமே லீலைகள் தான். கிருஷ்ணனை பொறுத்தவரை எல்லாமே லீலைகள் தான். அந்த லீலைக்குள் இது ஒரு லீலை. இந்த இதை படித்த உடனேயே எனக்கு பகவான் சொன்னது ஞாபகம் வந்தது. அவர் தினமும் தான் கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்கவில்லை என்றாலும் அவருடைய கண்களிலே அந்த கேள்வி தெரிந்தது. வந்திருந்த அந்த பக்தருடைய அந்த வேண்டுதல். ஆனால் பகவான் சரி என்று சொன்ன நாள், இன்றைக்கு அவர் என்னை கேட்ட விதம் வேறு விதமாக இருந்தது. அது என் மனதை தொட்டது என்று சொன்னார். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம் ஒரு பிரார்த்தனையை பகவான் முன்பு வைக்க வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனையை வைப்பதற்கு ஒரு விதம் இருக்கிறது. அந்த பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த மனத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் ஒரு பணிவு வேண்டும். கேட்பவரிடம் மிகுந்த ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பாவத்தில், இறைவா, எனக்கு வேறு வழியில்லை, உன்னை தவிர உன் துணை வேண்டும். நீ என்ன செய்து கொடுத்தாலும் சரி, நீ என்ன செய்கிறாயோ, நீ எப்படி என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுகிறாயோ, அதுவே எனக்கு போதும். நீ செய்வதுதான் எனக்கு சரியாக இருக்கும் என்ற நினைப்பில், அதே சமயம் நமக்கு வேண்டிய பிரார்த்தனையும் நாம் அதற்கு என்ன தீர்வு வேண்டும் என்று நினைப்பதில் கேட்டுக்கொள்வதில் தவறே இல்லை. ஆனால் அதை அடக்க ஒடுக்கமாக பணிவோடு நம்முடைய பிரார்த்தனையும் அதற்கான தீர்வையும் வைக்கும் பொழுதே பகவான் என்ன செய்கிறாரோ அதுவே உத்தமம் என்ற நினைப்பும் வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அப்படித்தான் செய்ய வேண்டும். இந்த இக்கட்டான நிலையில் நான் இருக்கிறேன்,
எனக்கு இதற்கு தீர்வாக இந்த காரியம் இப்படி நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். அது தவறேதும் இல்லை. அதன் பிறகு முடிந்தால் ஒரு வாக்கியம் கூட்டிக் கொள்ளலாம். சுவாமி, இதை நான் தீர்வு என்று நினைக்கிறேன், அதனால் உங்களிடம் கேட்கிறேன். ஆனால் உங்களுக்குத்தான் தெரியும் எனக்கு எது பெரும் நன்மை என்று. தாங்கள் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதையே நடத்தி தர வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தையும் நாம் சேர்த்துக் கொண்டோமானால் அந்த பிரார்த்தனை உத்தமமாக இருக்கும். பகவானுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. ஆனாலும் பகவானிடம் கேட்க வேண்டும். கேட்டால்தான் கிடைக்கும். அப்படி கேட்கும் பொழுது அதை சரியான விதத்தில் கேட்டோமானால் கண்டிப்பாக நமக்கு உதவி வரும், காரியத்தில் வெற்றி வரும். ஆக பகவானிடம் எப்பொழுதுமே நம்முடைய பிரார்த்தனையையும் நமக்கு வேண்டியதையும் சொல்லிவிட்டு தங்களுக்கு எது உத்தமம் என்று தெரியும் அதை தாங்கள் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வதுதான் நமக்கு உத்தமம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ள மட்டும்தான் எங்களால் முடியும். ஆனால் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் மனது வைத்து பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் நம் மனதை கலக்குகிறது. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கர். தங்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும். ஏற்கனவே கடுமையான வன்முறையில் நடந்து கொண்டிருக்கும் போர்கள் எல்லாம் அதிக காலமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன, பயங்கர விளைவுகளோடு. தாங்கள் அதை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணமே எழாமல் இருக்க செய்ய வேண்டும். தங்களால் மட்டுமே இது சாத்தியம். இதற்கும் மேலாக திடும் என்று வந்து நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம், அசுர எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழித்து அங்கு உயர் சிந்தனையை நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும், எந்த மதத்தை தழுவினவர்கள் ஆயினும் எல்லோரும் கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்களே. இந்த கர்ம விதியானது இறைவனின் நீதி. இது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். யாருடைய கருத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் காத்திருக்காது. அவதாரங்களை கூட அது விட்டு வைப்பதில்லை. அதனால்தான் எந்த மதத்தினராயினும் எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து சிக்கிக்கொண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இதற்கும் மேலே நம்முடைய பகவான் காரணமற்ற கருணை என்று ஒன்றை வைத்திருக்கிறார். ஆகையால் அவருடைய பேரன்பிற்கும் பேரருளுக்கும் பாத்திரமாக நாம் இருக்கிறோமோ இல்லையோ அதை பற்றி கவலை வேண்டாம். ஏனென்றால் இது காரணமற்ற கருணை. ஆக அவருடைய பேரன்பிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்திலே துன்பத்தில் வீழ்ந்து தவிக்கும் அத்தனை பேருக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் முற்றிலும் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகத்து ஆசைகள் நிரம்பி இருக்கின்றன. அதனால் என்ன? மனதிற்கு திடும் திடும் என்று ஒரு இனம் தெரியாத ஒரு பயம், இந்த கொடிய பயம் நம்மை ஆட்கொள்ளும். சில சமயம் அது ஆட்கொல்லியாகவே மாறிவிடும். அதே போல் விஷம் போன்ற கோபம் தலை தூக்கும். அப்பொழுது நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டி தீர்ப்போம். அது எப்படி மற்றவர்களை பாதிக்கும் என்று நினைக்க மாட்டோம். நமக்கு அதில் ஒரு திருப்தி வந்துவிடும். இப்படி ஒரு உணர்ச்சி. இதோடு பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனையோ உணர்ச்சிகளில் சிக்கி தவித்து மன உளைச்சலில் விழுந்து விடுவோம். எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு பகவான் கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் விட்டு நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்துக் கொள்வோம். அதை பெரிதுபடுத்தி கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாகிவிடும். அவலம் நேரிடும். ஆனால் நம்முடைய பகவான் இடியென முழங்கி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இறைவனுடைய நாமம் வல்லமை மிக்க ஆயுதம். அது நாம் நாமத்தை சொல்ல 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 நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாம் அழிந்து போகும். மீண்டும் பாபம் செய்யாமல் அந்த நாமம் தடுக்கும். நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அது அழித்துவிடும். மனதை தூய்மைப்படுத்தும். கோடை காலத்திலும் சரி, மழை காலத்திலும் சரி, அது மழையை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு குடையை எடுத்துக்கொண்டோமானால் நாம் தப்பித்துக் கொள்வோம். அதே போல் கோடை காலத்தில் நாம் செருப்பு போட்டுக் கொண்டாலும் கையில் ஒரு குடையை ஏந்தி கொண்டாலும் அந்த உஷ்ணத்திலிருந்து தப்பிக்கலாம். இந்த நாமமானது அந்த மாதிரியான ஒரு துணையை நமக்கு செய்யும். பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். தன்னுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலும் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைதானே. தாங்கள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறீர்கள். ஆக கையில் விழும் வேலையெல்லாம் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால், தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயனாகவும் ஏற்படுகிறது. தாங்கள் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதால், தங்கள் சங்கல்பமாக தண்டனை கூட வருவதால், அதிலும் தாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துதான் தருவீர்கள். அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தங்களிடம் நெருக்கம் கூட்டுவதற்கும் உபயோகமாயிருக்கும். ஆக நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் இறைவனிடமிருந்து வரும் ஆசீர்வாதமாக, பிடிவாதமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. அப்படி நாம் பார்த்தோமானால் சிறிது காலத்திலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று அது நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். அந்த துன்பத்தின் முடிவில் ஒரு உயர் ஞானம் உதிக்கும். அது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டி வைக்கும். இல்லை என்றால் ஒரு தண்டனை நமக்கு பூர்வ ஜென்ம பாபத்தின் விளைவாக வரும்பொழுது நாம் என்ன ஆகும்? எப்படி இருப்போம்? நிலைகுலைந்து போவோம். செய்வதறியாது தவிப்போம். இறைவனை நொந்து கொள்வோம். இறைவனிடமிருந்து விலகவும் பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று கூசாமல் குற்றம் சாட்டுவோம். நாம் செய்த பாப கர்மாக்கள் தான் யாருக்கு எந்த துன்பத்தை நாம் கொடுக்கிறோமோ அந்த துன்பம் அடுத்த பிறவியில் நம் முன்னே வந்து நம்மை வாட்டும். நாமேதான் அதற்கு காரணம். ஆனால் பேரன்பு பூண்ட பகவான்
அந்த தண்டனையிலும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை தான் வைத்து தருகிறார். ஆக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நாங்கள் பார்க்க வேண்டும். பகவான் நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்த அவைகளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல் அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எங்கள் எல்லோருக்கும் கிட்டுவதற்கு அருளாசி செய்ய வேண்டும் என்று மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் அபிராம்.